மகா ரூமில் இருக்காங்க. அங்கேருந்து சூர்யா உள்ளே போகிறாரு. பாத்ரூம்குள்ளே போனோடனே அப்படியே கத்துறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க, ஏதாவது பல்லி கிளி வந்துடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. பல்லியா, அதுக்கெல்லாம் நான் பயப்படுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, எதுக்கு இப்படி கத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. இங்கே பாரு, என் கையை பாரு, கை ஃபுல்லாக மருதாணி, இப்படி இருந்தால் நான் எப்படி ஆஃபீஸ்க்கு போவேன், எல்லாரும் என்னை பார்த்து அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் தானே அரைச்சி கொண்டு வந்தீங்க, நீங்கள் தானே விற்கும்போது அமைதியாக இருந்தீங்க, வேண்டானா எதுக்காக வச்சிங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு. அவர் அங்கேருந்து உள்ளே போகிறாரு. போனவுடனே அப்படியே மகா கத்துறாங்க இடுப்பை பார்த்துட்டு. ஐயோ, நீ எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண வேலைக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, மருதாணி என்னோடய வயிற்றில் வச்சுருக்கீங்க, ஃபுல்லாக கரையாக இருக்குது, நான் எப்படி ஆஃபீஸ்க்கு வர முடியும், எல்லாரும் பார்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகா கத்துறாங்க. நான் ஏதோ தெரியாமல் வச்சேன், இப்போ என்ன பண்ண சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. ஐயோ, என்ன சொல்கிறதே தெரியல, நான் போய் சுடிதாரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மகா போயிட்டு சுடிதார் போடுறாங்க. சூர்யா போயிட்டு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பைக் ஓட்டுற அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை க்ளோஸ் எல்லாமே போட்டுட்டு அழகாக ரெடியாகி கீழே வராரு. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே. என்ன, நீ என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, பைக் ரேஸ் இருக்குது என் ஃப்ரெண்டு கூட, அது நான் வந்துட்டு ஓட்டி பார்க்க போகிறேன், அதனால தான் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க சித்ராதேவி. இவ என்ன சுடிதார் போட்டிருக்கா, இவ ஆஃபீஸ்க்கு புடவை தானே கட்டிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியும் பார்க்குறாங்க. ஆமாம், நான் பார்க்கும்போது நீ புடவை தானே கட்டிகிட்டு இருந்த, இப்போ எதுக்கு சுடிதார் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்குறாங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க. அதுவா, இவர் தான் போட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இவ என்ன மாட்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே பார்க்குறாரு. அம்மா இல்லைம்மா, பைக்கில் உட்காரும் போது சுடிதார் போட்டால் கரெக்டாக இருக்கும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ராஜலக்ஷ்மி அப்படியே பார்க்குறாங்க. சரி, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க சித்ராதேவி, இதில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா பைக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு. மகா வராங்க. இங்கே பாருங்கள், நான் உங்கள் கூட பைக்லாம் வரல, நான் காரில் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நீ இப்போது, நீ போ, நீ போய் காரில் வா, நான் பைக்கில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க. சரி, வந்து உட்காரு வா, நீ என்ன இப்படி பண்ணுறியோ, நீ நல்லா பேச கற்றுக்கிட்ட, நீ ஒரு லாயர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து பைக்கில் போகிறாங்க. அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு மகா வராங்க. உள்ளே போயிட்டாங்க. போயிட்டோடனே அப்படியே பார்க்குறாரு. ஐயோ, என்ன கீபோர்டு இப்படி இருக்கே, என்ன கீ பண்ணாலும் டபுளாக வருது, என்ன பண்ணுறது, இந்த கை க்ளோஸை கழட்டினா கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு, யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக வராங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து கேட்குறாங்க, என்ன சார் தானாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, உன்ன மாதிரி ஆள்லாம் நான் வேலைக்கு வச்சிருக்கேன்ல, அதனால தான் நான் தானாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. ஆமாம், என்ன சார் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை பவித்ரா, நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எனக்கு சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுக்குறாங்க. வாங்கி சைன் பண்ண பார்க்குறாரு. பெண்ணே எடுக்க வரல. ஐயோ, என்ன பண்ணுறது, எப்படி சைன் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட்ருக்காரு. அதுக்குள்ளே மகா வராங்க. என்னங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் வந்துட்டு ஜோசியர் சொன்னார் சொல்லிட்டு கை க்ளோஸ்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. எனது ஜோசியர் சொன்னாரா, கழட்டுங்க கை க்ளோஸை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவித்ரா எழுதிருக்க அந்த கை க்ளோஸ்லாம் கழட்டுறாங்க. விடு மகா விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சூர்யா கத்துறாரு. அப்படி கழட்டிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை பவித்ரா, இவர் மருதாணி வச்சிருக்காரு, அதனால தான் இப்படி வெக்கப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மகா. சார், சூப்பராக இருக்குது சார், உங்கள் கைக்கு அழகாக இருக்குது, நீங்கள் மேடத்து மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, அதனால தான் உங்கள் கை நல்லா செவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் தெரியும் சார், கை செவந்திருக்குல்ல அப்படின்னு பவித்ரா சொல்கிறாங்க. இங்கே பாரு பவித்ரா, வந்தியா, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சைன் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே மகா சிரிக்கிறாங்க. ஏய், கை க்ளோஸை கொடுத்துட்டு போ, எங்கே போகிற மகா, நான் வெளியே போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் தர முடியாது, இந்த கையோடையே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து போகிறாங்க. ஓடி போகிறாரு சூர்யா. அந்த கை க்ளோஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடுங்குறாரு. அப்படியே ஸ்லிப் ஆகுறாரு. அவங்க பிடிக்கிறாங்க. அப்படியே ரொமான்ஸ் 2 பேருக்கும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே மகா வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சூர்யா பார்க்குறாரு. எப்படியா இருந்தாலும் மகா இனிமே USA போக மாட்டா, நம்ம வலைக்குள்ளே அவள் விழுந்துட்டா, அவள் இங்கே தான் இருப்பா. சூப்பர் சூர்யா, உன் பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளேயே டான்ஸ் ஆடுறாரு. அங்கே மகா பார்க்குறாங்க. ஆமாம், இவர் எதுக்கு இப்படி டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்தோடனே என்னாச்சு, ஏங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு மகா கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஆடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, உங்கள் ஊரில் எக்ஸசைஸ்னால் இப்படி தான் டான்ஸ் ஆடுவீங்களா என்ன அப்படின்னு மகா கேட்குறாங்க. உங்கள் ஊரா, அப்போ நீ எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. எங்கள் ஊர் USA, நான் அங்கே தானே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சூர்யாவுக்கு இன்னும் கோவமாக வருது. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து போகிறாங்க. இவகிட்ட என்ன பண்ணாலும் USA போவேன்னு சொல்கிறா. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியாவது இவளை தடுக்கணும்னு நினச்சா
இவ அங்கே போகணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூர்யா யோசிச்சுட்டு இருக்காரு. சித்ராதேவி வராங்க. எப்படி அது மகா ரூமில் போய் பார்க்கலாம். ஓவர் நைட்டில் எல்லாமே மாறி இருக்கே. எதையோ அரைச்சி எடுத்துகிட்டு போகிறான், தானா டான்ஸ் ஆடுறான், சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மகா ரூமில் போய் செக் பண்ணுறாங்க. பார்த்தா சாவி கிடைக்குது. இந்த சாவி ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எடுத்துகிட்டு வராங்க. அது ஐஸ்வர்யா பார்க்குறாங்க.